தாலியில் பவழம் போடுறவங்க அந்த குடும்பம் வந்துட்டு கஷ்டப்படாது மேடம். இது வந்துட்டு இந்த ட்ரெண்டை இன்னைக்கு விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த காலத்தில் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் மாங்கல்யத்தில் பவழம் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. பவழம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதனோட பேக் போன் முதுகெலும்பு தான் பவழம். இந்த பவழத்தை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்னொரு வாட்டியும் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் பவழம் வந்துட்டு இருக்க வேண்டிய பொருள். பேக் போன் ரத்த ஓட்டம். செவ்வாய் யாரு? வீரியம், பிளட். செவ்வாய் பகவான். ஆமாம். அப்போ வந்துட்டு மனைவி வந்துட்டு மாங்கல்யத்தில் பவழம் போட்டாங்கன்னா மனைவியோட கணவர் ஸ்தானம் யாரு? செவ்வாய், பார்ட்னர். அந்த செவ்வாய் வந்துட்டு ஆக்டிவேட் ஆவார். கணவனுக்கு வந்துட்டு ஆயுள் கூடும், ஆக்டிவ் ஆவார். எப்போ மனிதனுக்கு வந்துட்டு அந்த ரத்த ஓட்டம் ஓடினே இருக்கோ ஆக்டிவாக இருப்பாங்க. பணம் வந்துட்டு பேக் போனுன்னு கேட்டால் பணம் வந்துட்டு மல்டிபிள் ஆகும். நிறைய பேர் நினச்சிருக்காங்க பணம் வந்துட்டு குரு கொடுப்பாரு சுக்கிரன் கொடுப்பாரு அப்படின்னு. பொட்டன்ஷியல் யார் வந்துட்டு உங்களுக்கு பல்காக கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் என்னென்ன பிஸ்னஸோ பண்ணுவீங்க, சாதாரணமாக இருப்பான், 2 ரியல் எஸ்டேட்டில் இறங்கியிருப்பான், 10 கோடி சம்பாதிச்சுட்டு இருப்பான். ஸோ செவ்வாய் தான் வந்துட்டு உங்களுக்கு பல்காக யார் பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். மனிதனுக்கு முதுகெலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான்.